அண்மை செய்தியை பார்க்கிறோம். ரேஷன் கடை ஊழியர்களுக்கான பொங்கல் தொகை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த ஊக்கத்தொகை குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தும் போது விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு ஊக்கத்தொகையாக 50 காசுகள் வழங்குவது என அரசு வெளியிட்டிருக்கிறது. பொங்கல் 2025 ஆண்டை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் சிறப்பு பணிக்கு ஊக்கத்தொகையாக ஒரு குடும்ப அட்டைக்கு 0.50 காசுகள் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில ஒரு நியாய விலைக்கடையில சுமார் 1500 முதல் 2000 வரை குடும்ப அட்டைகள் இருக்கும். அந்த அடிப்படையில 850 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை இந்த பொங்கல் பரிசை பொங்கலை முன்னிட்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான அறிவுறுத்தல்களை கூட்டுறவுத்துறை வழங்கியிருக்கிறது. அதுக்கான கூட்டுறவுத்துறை அதுக்கான உத்தரவை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில அது ஒரு சிறப்பு பணியாக கருதி அதற்கான பணிகளில் ஈடுபடக்கூடிய நியாய விலைக்கடை பணியாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய இந்த நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு இந்த சிறப்பு ஊக்கத்தொகையை வழங்கவிருக்கிறது. அதற்கான உத்தரவை கூட்டுறவுத்துறை அறிவித்திருக்கிறது. காயத்ரி, பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் ஊக்கத்தொகை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.